இந்த ஒரு கிராமத்துல பெண்கள் வயசுக்கு வந்த பின்னாடி அவங்களுடைய முகத்தை மூடி வச்சிருக்குன்னு அது அவங்களுடைய ரூல்ஸ். ஏன் இவங்க இப்படி கடைப்பிடிக்கிறாங்கன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்துல ஒரு பெண் மாசமா இருக்காங்க. அவங்க அந்த கிராமத்துல உள்ள பசங்களுக்கு வில்லு பயிற்சி கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் அங்க இருந்த ஒரு பாம்பு ஒரு பையனை கடிச்சிருச்சு. இவங்களும் அவனை காப்பாத்துறதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அவனை அங்க அட்மிட் பண்ணிட்டு இவங்க வீட்டுக்கு வர வழியில ஒரு 4 நபர்கள் அந்த பெண்ணை தப்பா நடந்துகிட்டு அவங்களை எரிச்சிட்டாங்க. இந்த பெண் எரியிற நெருப்புல அந்த நபர்களை ஃபுல்லா எரிச்சிட்டு இவங்களும் செத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊர்ல பிறக்கிற குழந்தை இறந்து பிறக்கிறதுனால இவளுடைய சாபமா இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களுக்கு ஒரு கல்லறை கட்டுறாங்க. எங்கேயோ காத்துல பறந்துட்டு இருந்த துணி இந்த சிலை மேல விழுந்து மூடுது. இந்த சிலை மேல விழுந்து மூடுனது சாபம் நீங்கிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஊர்ல வயசுக்கு வந்த பெண்கள் எல்லாரும் வீட்டுல உள்ள ஆண்களை தவிர வெளியில உள்ள ஆண்களை பார்க்க கூடாதுன்னு முகத்தை மூடி வச்சிருக்காங்க. சுபுன்னு ஒரு பெண்ணு நடந்து போகும்போது அவளுடைய முகம் காத்துல தெரியுது. உடனே அவள் அந்த துண்டை வச்சு முகத்தை மறைச்சு வைக்கிறா. இந்த சுபு பெண்ணுக்கு அடுத்த நாள் நிச்சயார்த்தம் ஆக போகுது. சுபுக்கு அம்மா இல்லாதனால அம்மா கூட படிச்ச பெண்ணுடைய குடும்பமும் தன் பெண்ணாக பாக்குறதுனால அவங்களே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. பார்த்தா ஒரு கூடியில அவருடைய போட்டோ வச்சு பூக்களா வந்திருக்கு. அந்த ஊர்ல உள்ள மக்களும் இந்த ஊருக்கு சாபத்தை உண்டாக்கிட்டா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இவளும் எனக்கு எப்படி நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல உள்ள மக்கள் யாருமே நம்பவே இல்ல. அந்த ஊர்ல உள்ள பெரிய மனுஷங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஊர்ல உள்ள சாபம் போகணும்டா வர்ற அமாவாசை அன்னைக்கு இவளை பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.